கார்கில் யுத்தம் முடிந்து ஏறக்குறைய ஒரு வருடம் கடந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஒரு குக்கிராமத்திலிருந்து பாதுகாப்பு அமைச்சத்திற்கு ஒரு கடிதம் வருகிறது. அதை எழுதியவர் தான் ஒரு கிராமத்து பள்ளிக்கூட வாத்தியார் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார். அதாவது தனது ஒரே மகன் கார்கில் யுத்தத்தில் வீர மரணம் அடைந்து விட்டதாகவும் அவனது முதலாம் ஆண்டு இறந்த தினம், அதாவது நினைவு நாள் இன்னும் சில நாட்களில் வரப்போவதாகவும், அவருடைய மகன் இறந்த நினைவு நாளில் அவன் இறந்து வீழ்ந்த இடத்தை தானும் தன் மனைவியும் பார்க்க விரும்புவதாகவும், முடிந்தால் அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முடியாவிட்டால் பரவாயில்லை, நாங்கள் அந்த இடத்தை பார்க்க விரும்புவது தேச பாதுகாப்புக்கு தொந்தரவாக இருந்தால் வேண்டாம், எனது விண்ணப்பத்தை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் என்ற விண்ணப்ப கடிதம் வந்தது. கடிதத்தை படித்த நேர்ந்த ஒரு உயர் அதிகாரி, என்ன செலவு ஆனாலும் பரவாயில்லை, பள்ளிக்கூட வாத்தியார் வந்து போகும் செலவை டிபார்ட்மெண்ட் தராவிட்டாலும் பரவாயில்லை, நான் எனது சம்பளத்திலிருந்து தருகிறேன், அந்த வாத்தியாரையும் அவரது மனைவியையும் அந்த பையன் இறந்த இடத்திற்கு அழைத்து வாருங்கள் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இறந்த மாவீரனின் நினைவு நாளன்று அந்த மலைமுகட்டிற்கு அந்த வயதான தம்பதிகளை இந்திய இராணுவத்தினர் தக்க மரியாதையுடன் கொண்டு வந்தனர். மகன் இறந்து வீழ்ந்த இடத்திற்கு அருகே அழைத்துச் சென்ற போது அங்கே டியூட்டியில் இருந்த அனைவரும் அட்டென்ஷனில் விரைப்பாக நின்று சல்யூட் செய்தனர். ஒரே ஒரு வீரர் மட்டும் அந்த வயதான கிராமத்து பள்ளிக்கூட வாத்தியாரின் கால்களில் கைப்பிடி மலர்களை தூவி குனிந்து வணங்கி அவர் பாதத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக் கொண்டார். பின்னர் நிமிர்ந்து ஏனையோரை போல அட்டென்ஷனின் விரைப்பாக நின்று சல்யூட் செய்தார். வாத்தியாரே பதறி போய், என்னப்பா இது, நீ இவ்வளோ பெரிய ஆபீசர், நீ போய் என் காலை தொட்டு வணங்கலாமா? மற்றவங்களை போல நீயும் சல்யூட் மட்டும் பண்ணக்கூடாதா? நானும் பதிலுக்கு வணக்கம் சொல்லியிருப்பேனே என்று கேட்க, இல்லை சார், இங்கே நான் அவர்களை விட நான் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறேன். அதாவது இங்கே இருப்பவர்கள் போன மாதம்தான் இந்த போஸ்டுக்கு டியூட்டியில் வந்திருப்பவர்கள். நான் உங்க பையனோடு அதே படைப்பிரிவில் இதே மலைமுகட்டில் பாகிஸ்தானியரோடு சண்டையிட்டவன், உங்கள் பையனின் வீரத்தை களத்தில் நேரடியாக பார்த்தவன், அது மட்டுமல்ல என்று சொல்லி நிறுத்தினார். வாத்தியார் அந்த ஜேசிஓவின் கைகளை பிடித்து கொண்டு, சொல்லுப்பா, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு, நான் அழமாட்டேன் என்று கூற, நீங்கள் அழமாட்டீங்கன்னு தெரியும் சார், நான் அழாமல் இருக்கணும்ல என்று சொல்லி விட்டு தொடர்ந்தார். அதோ அங்கதான் பாகிஸ்தானியர் அவர்களின் HMGயால் வினாடிக்கு நூற்றுக்கணக்கான குண்டுகளை தெறிக்க விட்டு கொண்டிருந்தனர். 30 அடி தூரம் வரைக்கும் நாங்கள் 5 பேரும் முன்னேறிட்டோம். அதோ பாருங்க, அந்த பாறைக்கு பின்னாடி தான் பதுங்கி இருந்தோம். பாகிஸ்தானிகளும் பாறைக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறத பார்த்துட்டாங்க. கொஞ்சம் கையோ காலோ அல்லது எங்களது ஆயுத பையோ வெளியே தெரிஞ்சா போதும், குண்டுகளை படபடன்னு தெறிக்க விட்டுடுவானுங்க. பிரிகேட் ஸ்ட்ரென்த் அளவிலான இந்திய முன்னேற்றம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்பத்தான் என்று சொல்லி அந்த ஜேசிஓ கொஞ்சம் பெருமூச்சு விட்டார். என்னப்பாச்சு சொல்லு என்று அந்த வாத்தியார் கேட்க, ஜேசிஓ தொடர்ந்தார், இவனுங்க சுட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க, இது வேலைக்கு ஆகாது, நான் இந்த 30 அடிக்கு டெத் சார்ஜ் பண்ண போகிறேன். அதாவது அவனுங்க சுடுற குண்டுகளை உடம்பில் வாங்கி கொண்டு அவனுங்க பங்கர் வரை ஓடி பங்கருக்குள் இந்த வெடிகுண்டை வீச போகிறேன், அவனுங்களை ஒழிச்சப்புறம் நீங்கள் பங்கரை பிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிராண்டோட ஓட தயாரானான். அப்போது உங்கள் பையன் என்னை பார்த்து, பைத்தியமாடா நீ, உன்னை நம்பி வீட்டில் பொண்டாட்டியும் 2 சின்ன குழந்தைகள் இருக்குது, நான் இன்னும் கல்யாணமாகாதவன், நான் அந்த டெத் சார்ஜ் பண்ணுறேன், நீ கவரிங் ஃபயர் போடுறா போதும்னு சொல்லிட்டு என் கையிலிருந்து கிரனேடை பிடுங்கி கொண்டு டெத் சார்ஜ் பண்ணான் சார் உங்கள் பையன். பாகிஸ்தான் HMCயிலிருந்து மலை குண்டுகோல் போல் பாஞ்சது. உங்கள் பையன் வளைந்து சார்ஜ் பண்ணி பாகிஸ்தானின் பங்கரை அடைத்து வெடிகுண்டுகள் பின்ன எடுத்துவிட்டு வெடிகுண்டை பங்கருக்கு சரியாக வீசி 13 பாகிஸ்தானரை மேலுலகத்திற்கு அனுப்பி வைத்தார் சார். HMC செயலிழந்த பகுதி எங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது சார். உங்கள் பையனின் உடலை நான் தான் முதலில் தூக்கி எவாக்குவேஷன் செய்தேன். 42 குண்டுகளை உடம்பில் வாங்கியிருந்தார் சார். அவரோட தலையை என் கையில் தான் சார் தூக்கினேன். என் கையில் இருக்கும் போதுதான் சார் உயிர் போச்சு. அவரோட சவப்பெட்டியை உங்கள் கிராமத்துக்கு கொண்டு போகும் பொறுப்பு டூட்டியை மேலாதிரியிடம் அப்போது கேட்டு பார்த்தேன் சார். இல்லை என்று சொல்லி வேறு முக்கிய டூட்டி போட்டாங்க சார். ஒருவேளை அந்த சவப்பெட்டியை தூக்கும் பாக்கியம் கிடைச்சிருந்தா
இந்த மலர்களை அவனோட காலடியில் தான் போட்டிருப்பேன், அது கிடைக்கல. ஆனா உங்கள் பாதங்களில் மலரை போட்டும் பாக்கியம் கிடைத்தது சார் என்று பெருமூச்சுடன் முடித்தார். கிராமத்து வாத்தியாரின் மனைவியோ புடவை தலைப்பால் வாயை பொத்திக் கொண்டு சத்தம் வராமல் அழுது கொண்டிருந்தார். வாத்தியார் அளவில்லை. அந்த ஜேசிஓ வீரரை தீர்க்கமாக பார்த்தார். வீரரும் அளவில்லை. வாத்தியாரை பார்த்தார். வாத்தியார் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. தன்னுடைய தோளில் தொங்கிக் கொண்டிருந்த ஜோல்னா பையிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து ஜேசிஓ வீரரின் கையில் கொடுத்துவிட்டு, என் பையன் லீவில் ஊருக்கு வந்தால் போட்டுக்கட்டும்னு ஒரு சட்டை வாங்கி வச்சிருந்தேன். ஆனா அவன் வரல. அவனது வீர மரணம் பற்றிய செய்திதான் அப்போ வந்துச்சு. இனிமே அந்த சட்டையை யார் போட போறாங்க? அதான் அவன் உயிர் விட்ட இடத்திலேயே வச்சிடலாம். ஒருவேளை அவன் அந்த இடத்திற்கு ஆவியாவது வந்து போட்டுக்கட்டும்னு கொண்டு வந்தேன். ஆனா இந்த சட்டையை யாரு போட்டுக்கணும்னு இப்ப தெரிஞ்சது. மாட்டேன்னு சொல்லாம இதை வாங்கிக்கே என்று கொடுத்தார். கை நீட்டி வாங்கி கொண்ட வீரரின் கண்களில் கண்ணீர் துளித்தது. சத்தியம், நமக்கு இவர்களை போன்றோர்தான் உண்மையான ஹீரோக்கள். வீணா போன அரசியல்வாதிகளையும் சினிமா கூத்தாடிகளையும் கொண்டாடாமல் வீணான பொழுதுபோக்கை வீட்டில் வெட்டி வேலை செய்யாது உண்மையான செயல் வீரர்களை கொண்டாடுங்கள்.